கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வேளையிலே அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் நன்றிகளையும் துதி சோத்திரங்களை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலன் பவுலின் சுவிசேஷ பயணம் என்ற தொடர் பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பரிசுத்த அப்போஸ்தலன் பவுலின் சுவிசேஷ பயணம் என்ற தலைப்பில் நம்ம தொடர் பாடங்களை கடந்த நாட்களாக நம் தேவனுடைய கிருபையினாலே படித்து கொண்டு வருகிறோம். நாம் படிக்கக்கூடிய அனைத்து பாடங்கள் நாம் பார்க்கும்போது நம்முடைய அன்பு சகோதரர் சார்ல்ஸ் டேஸ் ரசல் அவர்கள் மூலமாக எழுதப்பட்ட ரீபிரிண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட பாடங்கள். அப்போஸ்தலன் பவுலுடைய அந்த சுவிசேஷ பயணத்தில் அதை குறித்து சகோதரர் எழுதின பாடங்களை நம்ம தேர்வு செய்து நம்ம தொடர் பாடங்களாக நாம் படித்து வருகிறோம். அன்புக்குரிய சகோதர சொல்ல த காஸ்பல் ஜெர்னி ஆஃப் செயின்ட் பவுல். அன்பானவர்களே, இன்று நாளிலே நாம் படிப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடமானது, பாடத்தின் தலைப்பு கோட்பாடு வேறுபாடுகளை சரி செய்தல். கோட்பாட்டு வேறுபாடுகளை சரி செய்தல். செட்டிலிங் டாக்ட்ரினல் டிஃபரன்சஸ். செட்டிலிங் டாக்ட்ரினல் டிஃபரன்சஸ் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட பாடத்தை நாம் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, கடந்த பாடங்களிலே தொடர்ந்தாக நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுலுடைய மனம் திரும்புதல், அவருடைய கன்வர்ஷன், அவர் ஒரு மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு ஒரு பாடத்தை நாம் தொடர்ந்து பார்த்தோம். அப்புறம் அதை தொடர்ந்து பர்னபாவோடு அவருக்கு ஏற்பட்ட ஒரு தொடர்பு, அதை தொடர்ந்து அந்தியோகியா சபையிலே அவர் செய்த ஊழியங்கள், அதை தொடர்ந்து அந்தியோகியா சபையினராலே அவர் சுவிசேஷ ஊழியத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட சம்பவங்கள் நம்ம தொடர்ச்சியாக நம்ம கடந்த பாடங்களிலே நாம் பார்த்து வந்தோம். அதாவது அவருடைய சுவிசேஷ ஊழியம் அந்தியோகியா சபையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு அவரும் பர்னபாவும் இருவரும் சேர்ந்து அவங்க தொடர்ந்து அவங்களுடைய முதல் அந்த மிஷினரி பயணத்தை குறித்து நம்ம தொடர்ந்து நாம் பார்த்து வந்தோம், இல்லைங்களா? அந்தியோகியாவிலிருந்து சைப்ரஸ், சீப்பூர் தீவுக்கும், அங்கிருந்து பெர்கே, அப்புறம் பிசிதியாவில் காணப்பட்ட அந்தியோகியா. இந்த படத்தில் நீங்கள் வரைபடத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிவப்பு கோடு, இந்த ரெட் லைன்னு அவங்களுடைய முதல் அந்த மிஷினரி பயணத்தில் அவங்க அடைந்த அந்த பலனை பற்றியும், அதிலிருந்து நமக்கான சில பாடங்களை நம்ம தொடர்ந்து நாம் பார்த்து வந்தோம். கடந்த பாடங்களிலே அந்தியோகியாவிலிருந்து சீரியாவில் காணப்படக்கூடிய அந்தியோகியாவிலிருந்து அவனுடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே சீப்பூர் தீவுக்கும், அதை தொடர்ந்து பிசிதியா நாட்டு, அங்கே இக்கோனியா மற்றும் தெர்பை என்ற ஒரு ஊர் வரைக்கும் அவங்க கடந்து போய் சுவிசேஷத்தை அறிவித்து அங்கே அநேகரை சீஷராக்கி திரும்பவும் அவர்கள் அதே வழியாக அவங்க அந்தியோகியாவுக்கு வந்து சேர்ந்ததை நம்ம கடந்த பாடங்களிலே நாம் பார்த்தோம். ஸோ இது குறித்த வசனத்தை நம்ம வாசித்து நம்ம கடந்து செல்லலாம். அவர்கள் இந்த ஊழியத்தை செய்து நிறைவேற்றின பிறகு அவங்க திரும்ப தங்களுடைய சொந்த நாட்டுக்கு, அதாவது அந்தியோகியா சபைக்கு அவர்கள் திரும்பி வந்ததை குறித்து நம்ம வாசிக்கலாம். அதை குறித்து அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம தொடர்ந்து வாசிப்போம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் 14 சாப்டர் வர்ஸ் 23லேருந்து 28 வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம படிக்கலாம். எல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பெற்றுக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அடுத்த வசனம். பின்பு பீசிதியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டுக்கு வந்து பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டணத்துக்கு போனார்கள். தொடர்ந்து வாசிங்க. அங்கே அங்கே கப்பல் ஏறி
தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். பாருங்க. அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து ம். அங்கே சீசனுடைய கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். பாருங்க அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர் பவுலுடைய இந்த சுவிசேஷ பயணத்துல முதல் பயணமாக அவனுடைய இந்த மிஷினரி ஜெர்னி, அந்த முதல் மிஷினரி பயணத்துல அவங்களுடைய தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றின பிறகு அவங்க இந்த ஊர்கள் வழியாக திரும்பி வந்ததாக நாம் பார்க்கிறோம். அவங்க 23ஆம் வசனத்துல வாசித்தோம், அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் செய்து அவர்களை கர்த்தருக்கு என்ன செய்தார்கள்? அங்கே ஒப்புவித்தார்கள். அங்கங்கே சபைகள் ஏற்படுத்தப்பட்டு அவங்க அங்கே மூப்பர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு கர்த்தருக்கு அவங்கள ஒப்புவித்த பிறகு அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பிசிதியா நாட்டை கடந்து பம்பில நாட்டிற்கு வந்து பாருங்க. அந்த பிசிதியா என்ற நாடு இங்கே நாம் பார்த்த முதலாவது போன பாடத்திலே அந்த நாட்டை கடந்து அப்படியே பம்பிலியாவுக்கு வருகிறார்கள். இங்கே படத்தில் வரைபடத்தில் பாருங்க, பிக்சரில் பிசிதியா இந்த ப்ளூ, இந்த நீல நிறமான இந்த கோடு அவங்களுடைய ரிட்டர்ன் ஜெர்னி முதலாவது பயணத்தில் இருந்தாங்க. திரும்ப வந்தது நம்ம பார்க்கிறோம். தெர்பை வரைக்கும் போனாங்க, அப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. அங்கேருந்து எங்கே வராங்கனாக்கா பிசிதியா நாட்டுக்கு வந்து அங்கே அந்தியகால இருந்த சபைகளுக்கு அவங்க என்ன செய்தாங்க? அங்கே அவங்கள சந்தித்து தொடர்ந்து அஹ், பம்பீலியாவுக்கு வருகிறார்கள். பம்பீலியாவிலே நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அங்கே பெருக்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தாலியா பட்டணத்திற்கு போனார்கள். பாருங்க, இங்க இருக்கக்கூடிய பெருகே பாருங்க பிரியமான படத்துல இந்த பெருகேவில் அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இங்க அத்தாலி என்ற ஒரு நாடு அங்க ஊர் இருந்தது. அந்த ஊரில் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் பிரசங்கித்து அந்த பட்டணத்திலே போனார்கள். அங்கிருந்து கப்பல் ஏறி நேரடியாக அவங்க எங்கே வந்தாங்க? தங்களுடைய அந்தியோயாவுக்கு திரும்பி வந்தார்கள். 26ஆம் வசனத்தில் அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்ததாக நாம் பார்க்கிறோம். ரிட்டர்ன் பேக் டு ஆன்டியோக், அந்தியோகாவுக்கு திரும்பி வந்தார்கள். அப்புறம் அடுத்து அப்போ அந்தியோகியாவில் வந்த பிறகு சபையை கூடி வர செய்து அவங்கள தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அந்தியோகியா சபைக்கு வந்த பிறகு தேவன் அவங்களை கொண்டு செய்த அநேக இந்த ஊழியத்தை பற்றியும் மற்றுமாக அஹ், புறஜாதிகளுக்கு தேவன் விசுவாசத்தின் கதவை திறந்த விஷயத்தை குறித்தெல்லாம் சபைக்கு அவங்க என்ன செய்றாங்க? அங்கே ஒப்புவிக்கிறார்கள், அங்கே அறிவித்தார்கள். அதற்கு பிறகு வசனம் சொல்லுது, அங்கே சீசருடனே அநேக நாள் சஞ்சரித்தார்கள். அங்கே அந்தியோகியா சபையில் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் அங்கே அநேக நாள் அங்கே அவர்கள் சஞ்சரித்தார்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம சரி, இப்போ இன்றைய பாடம் பார்க்கும்போது அதைத் தொடர்ந்து அந்தியோகியா சபையில் அப்போஸ்தலர் பவுலும் பர்னபாவும் அங்கே இருந்தபோது அங்கே ஒரு சில யூதர்கள், ஒரு சில யூத கிறிஸ்துவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்தியோகியா சபைக்கு வந்து அங்கே ஒரு கலக்கத்தை அங்கே என்ன செய்கிறாங்க? கொண்டு வருகிறார்கள். ஒரு ஒரு உபதேசத்தை, ஒரு வித்தியாசமான உபதேசத்தை அங்கே கொண்டு வந்து அங்கே சபை என்ன செய்கிறாங்க? அங்கே டிஸ்டர்பன்ஸ், அங்கே ஒரு கலக்கத்தை அவங்க ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால சபையார் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்தியோகியாவில் இருக்கக்கூடிய சபை மிகவும் அங்கே அங்கே குழப்பம் அடைகிறார்கள். அங்கே குழப்பம் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் எருசலேமுக்கு போகக்கூடிய ஒரு சம்பவம் தான் அங்கே எழுதியிருக்கு. இந்த விஷயத்தை குறித்து எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்கள் மற்றும் மூப்பர்கள் அவங்க எடுத்த அந்த முடிவுகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அங்கே கொண்டு வராங்களாம். அங்கே கொண்டு வந்த பிறகு இந்த சம்பவம் தான் 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம இன்றைய பாடமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம ஒவ்வொரு வசனமாக நம்ம வாசித்து நம்ம கடந்து செல்லலாம்.
15ஆம் அதிகாரம் சிலர் 1 வசனம். ம். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். பாருங்க பிரியமானவர்களே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது சபை வந்து ஆரம்பகால சபை என்ன ஆகுது, அங்கே சமாதானமாகவும் என்ன ஆகுறாங்க, சபை வந்து சந்தோஷமாக அங்கே அங்கே விருத்தி அடைகிறது. சபை என்ன ஆகுறது, டே பை டே சபை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எண்ணிக்கையில் அவங்க அதிகரிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த கர்த்தரை பற்றிய வேதத்தை பற்றிய அறிவிலும் அவங்க வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையில் அங்கே வரும்போது, இப்போ அந்தியோகிய சபை மேலே சிலருக்கு என்ன ஆகுதுங்க, அங்கே கண்படுது. பிரியமானவர்களே, எங்க ஒரு சபை நல்லா வளருதோ இல்லைங்களா, அந்த இடத்துல சாத்தானுடைய பார்வை என்ன ஆகும், அங்கே விழும். சாத்தான் ஏதாவது ஒரு வகையில் ஒரு குழப்பங்களை என்ன செய்வான், கொண்டு வந்து சபையை அவன் சபையுடைய சமாதானத்தை கெடுப்பது அவனுடைய வேலையாக இருக்கு. பிரியமான இப்போ அந்தியோகிய சபையை குறித்து நம்ம பார்க்கும்போது, அந்தியோகிய சபையாரை பற்றி நாம் பார்த்துருக்குறோம், இப்போ தொடர்ந்து படித்தோம். அந்தியோகியா, அதாவது எருசலேமுக்கு அடுத்த ஒரு வளர்ச்சி பெற்ற சபை எதுன்னு கேட்டிங்கன்னா அது அந்தியோகியா சபை இல்லைங்களா. அந்தியோகியா சபை எண்ணிக்கையில் மற்றும் அநேக போதகர்களை கொண்டிருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல், பர்னபா, இன்னும் அநேக நல்ல போதகர்களையும் தீர்க்கதரிசிகளையும் கொண்டிருந்த ஒரு சபை அது. அங்கே அநேக மிஷினரி ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள் கூட அந்த சபையினரால, அந்த சபையால, அந்த சபையானது பொறுப்பெடுத்து, அதாவது இந்த 2 மிஷினரிகளையும் என்ன செய்திருக்கிறாங்க, இந்த ஊழியத்துக்காக அனுப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த அந்தியோகிய சபை எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க தேவனுடைய விஷயத்தில் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். ஊழியத்தில், சுவிசேஷத்தின் ஊழியத்திலும் அப்புறம் சபை வளர்ச்சியிலும் அவங்க ரொம்ப விசுவாசமாக இருக்கிறத பார்க்கும்போது, இப்போ என்ன நடக்குதுன்னா, யூதேயாவிலிருந்து வந்த யூதரில் யூதாவிலிருந்து வந்த சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் மோசையின் முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோருக்கு போதகம் பண்ணினார். அதாவது இவங்க வந்து ஆக்சுவலி இந்த அந்தியோகியில் இருக்கக்கூடிய அநேகமானவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது, அநேகமானவர்கள் அங்கே புறஜாதிகள் அங்கே இருந்தாங்க. அதாவது நான் ஜிவிஷ், யூதர்கள் அல்லாதவங்க அநேகமானவங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன முறை, என்ன போதனை பண்ணுறாங்கன்னாக்கா, விருத்த சேதனம் என்ன செய்யணும், விருத்த சேதனம் பண்ணாதான் நீங்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படுவீங்க. மோசையின் முறைமையின்படி நீங்கள் விருத்த சேதனம் பண்ணாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று அங்கே போதகம் பண்ணினார். சரி, இந்த விஷயத்தினால சபையாருக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வாக்குவாதமும் தர்க்கமும் அங்கே உண்டாகுது. ரொம்ப ஆர்கியூமெண்ட்டு. சிலர் இல்லை விருத்தசனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சிலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான நிலை அங்கே ஏற்படுகிறது. 2ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர், செகண்ட் வர்ஸ். அதனாலே ம். அவர்களுக்கும் பவுல், பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்துக்கும் மூப்பரிடத்துக்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். பாருங்க பிரியமானவர்களே, இப்போ இந்த விஷயத்துல என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஆர்கியூமெண்ட் ஆகுது, தர்க்கம் தர்க்கம் ஏற்படுது, டிஸ்பியூட்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் அங்கே ஏற்படக்கூடிய நிலை அங்கே பார்க்குறோம். அதனால இப்போ என்ன செய்யறதுன்னு ஒன்றும் இவங்களுக்கு புரியல. ஏன்னா இது சபை வந்து ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கு இல்லைங்களா. இப்போ அதாவது ஒரு புதிய யுகத்துக்குள்ள கடந்து போகுது. எப்படின்னாக்கா, இப்போ இது வரைக்கும் அவங்க யூத யுகத்தில் இருந்தாங்க, இப்போ என்ன ஆகுது, ஒரு புது யுகத்துக்குள்ள அவங்க கடந்து போறாங்க. அதான் நம்ம இதை பார்க்கும்போது அது சுவிசேஷ யுகம், காஸ்பல் ஏஜ். ஃப்ரம் ஜிவிஷ் ஏஜ் டு காஸ்பல் ஏஜுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஓவர்லாப்பிங் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு மரித்து ஒரு 20 வருடங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேல்குலேஷன் சொல்லப்படுது. ஒரு 20 இயர்ஸ் ஆஃப்டர் கிரைஸ்ட் ரிசரக்ஷன், கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு நடந்திருக்கலாம். அதாவது இந்த காலகட்டம் என்ன காலகட்டமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு டிஸ்பென்சேஷன், அதாவது யுகம் யுகம் மாற்றம் காலகட்டமாக இருக்கு. பாருங்க பிறகு நம்ம சேட்ல, டிவைன் சேட்ல பார்க்கும்போது அதை ஜிவிஷ் ஏஜ்லேருந்து காஸ்பல் ஏஜுக்கு என்ன ஆகுறாங்க, மாறுறாங்க. ஆனால் இது வந்து ஓவர்லாப்பிங் பீரியட். அதாவது ஒரு யுகம் முடிந்து ஒரு யுகம் என்ன ஆகுது, ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யுகம், புதிய யுகம். அதாவது கிறிஸ்துவ
யுகம். இது வரைக்கும் யூதர்கள் எதுல இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இருந்தார்கள். இப்போ என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள அங்க கடந்து வருகிறாங்க. யூத யுகம் கிறிஸ்துவின் பிரமாணத்துல இப்போ கடந்து வர்றதுனால இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கால இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருந்தோன்னா அப்போஸ்தலர் பவுல் கூட இப்போவும் அவரும் ஒரு புதியவராக இருக்கிறாரு கிறிஸ்தவத்துக்குள்ள. அதனால இதை குறித்து என்ன செய்யறதுன்னு அவங்களால முடிவெடுக்க முடியாத நிலை காணப்படும் போது என்ன லாஸ்ட் ஃபைனல் டிசிஷன் பண்றாங்க அப்படின்னாக்கா, எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்துக்கு என்ன பண்ணலாம், இந்த விஷயத்தை குறித்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போகக்கூடிய நிலை நம்ம ஏற்படுது. அங்கே பரிசுத்த ஆவியினாலே அவங்க வழிநடத்தப்பட்டார். இப்போ வாசிகள் அடுத்து 3வது வருஷத்தை வாசிங்க, 3rd verse படிகள். மற்றபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு ம். மெடிக்கல் சமாரியா நாடுகளின் வழியாய் போய் ம். புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். பாருங்க, இப்போ அப்போஸ்தலர் பவுலும் பர்னபாவும் என்ன செய்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயத்தை குறித்து அங்கே முடிவுகள் எடுக்குவதற்காக, முடிவுகள் என்ன பண்ணும் அங்கே எடுப்பதற்காக என்ன செய்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பவுல் பர்னபா எருசலேமுக்கு போறாங்க. பிரியமான இந்த ஸ்டோரி நல்லா கேளுங்க. அப்போ எருசலேமுக்கு அவங்க போறாங்க. அதாவது இங்க பாருங்க படத்துல நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் தூரத்துல எருசலேம் இருந்துச்சு. அதான் அந்தியோகியாவுக்கும், அந்தியோகியா வந்து சீரியா நாட்டில் இருந்த ஒரு ஒரு ஊர் இது. அதில் அவங்க என்ன பார்க்கும்போது 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவங்க என்னங்களா, பெனிக்கே சமரியா நாடுகளின் வழியாக அவங்க புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார். அங்கேருந்து ஜெருசலேமுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. பிரியமானவர்களே, ரொம்ப லாங் ஜெர்னி. கிட்டத்தட்ட அந்த காலங்களில் இந்த ஒரு பயணம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பயணமாக இருந்தது. ஏன்னாக்கா பிரியமான அந்த இப்போ இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதிகள் அந்த காலங்களில் இல்லை. அதனால நடந்து போனோம் அப்படின்னாலே ஒரு 3 வாரங்களுக்கு மேலே எடுத்துக்கொள்ளும். 3 வீக்ஸ் கிட்ட ஆகும் அங்கேருந்து அந்தியோகியாலேருந்து ஜெருசலமுக்கு கடந்து போவதற்கு. அதனால் அந்த காலங்களில் என்னென்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இருந்துச்சு நமக்கு தெளிவாக இல்லை. ஆனால் கப்பல் பயணங்கள் இருந்தது. பிரியமானவர்களே, அப்போ இவங்க அந்தியோகியாலேருந்து எருசலேமுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே போய் அங்கே அவங்களுடைய ஊழியத்தை பற்றி அங்கே சொல்கிறாங்க. புறஜாதிகள் என்ன செய்றாங்க, மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற சந்தோஷத்தை அங்கே செய்தியை சொல்லி அங்கே அநேகர் மனம் திரும்பின செய்தியை சொன்ன உடனே எல்லாருக்கும் என்னாச்சுங்களா, மிகுந்த சந்தோஷம் உண்டானது. அப்போஸ்தலருடைய ஊழியத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பாராட்டுறாங்க. அதனால அவங்களுக்குள்ள ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். சரி, ஏன் எருசலேமுக்கு அங்கே போகணும் அப்படின்னும் போது எருசலேம் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு ஒரு ஹெட் குவார்ட்டராக இருந்துச்சு. சபையின் ஒரு தலைமையகமாக இருந்துச்சு. சர்ச்சுடைய ஹெட் குவார்ட்டர். என்ன, ஆண்டவர் இயேசு கூட அவருடைய ஊழியம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது, இந்த சுவிசேஷத்துடைய ஒரு ஆரம்ப மையமே எங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஜெருசலேம், இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்த இடம் கூட இந்த எருசலேம் தான். அதனால எருசலேம் தான் அப்போஸ்தலர்கள் இருந்த இடம். ஆண்டவர் இயேசுவும் அதாவது கிறிஸ்துவம் ஸ்தாபிக்கப்பட்ட இடமாக இருக்கு. தி ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவத்துடைய ஒரு ஆரம்பம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெருசலேம். அதனால எருசலேம் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது ஹெட் குவார்ட்டர், சர்ச்சுடைய சபையின் தலைமையகமாக இருந்து செயல்பட்டது. அங்கே அப்போஸ்தலர்கள் இருந்ததுனால அங்கே அவங்க படந்து போனாங்க. சரி, இப்போ அடுத்து என்ன ஆச்சுன்னு வாசிக்கலாம். அடுத்த வருஷத்தை வாசிங்க சிஸ்டர். 4th verse. அவர்கள் எருசலேமுக்கு வந்து ம். சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது ம். தேவன் தங்களுக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். ம். அப்படியே வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது பெரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசையின் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். ம். பாருங்க அன்புக்குரியவர்களே, அதான் இப்போ என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது சிலர் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே அவங்க என்ன ஃபாலோ பண்ணிருந்தாங்க, அவங்க மோசையின் நியாயப்பிரமாணத்தை அவங்க ஃபாலோ பண்ணிருந்தாங்க.
அதில் முக்கியமாக இந்த பரிசேயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த நியாயப்பிரமாண விஷயத்தில் கொஞ்சம் வைராக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பரிசேய ஒரு குரூப்பு, இந்த பரிசேயர்கள். அதனால் இங்கே யார் இங்கே இந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணுறாங்கோ அப்படின்னு பார்க்கும்போது என்ன வாசிக்கிறோம்? பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து, யாருன்னா இவங்க வந்து ஜிவிஷ் கிறிஸ்டியன், யூதத்திலிருந்து மாறி இருக்கிற கிறிஸ்துவர்களா மாறி இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த பிரச்சனையை எழுப்புறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அதாவது இப்ப புறஜாதிகளுக்குனால புறஜாதிகள் விருத்த சேதனம்லாம் பண்ணது கிடையாது. அதனால இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவங்கள விருத்த சேதனம் பண்ண சொல்றோம். விருத்த சேதனத்தை பத்தி நம்ம அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த விருத்த சேதனம் என்பது ஒரு அபிரகாமோடு தேவன் செய்த ஒரு உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாகுது. அதாவது அந்த நுனித்தோல் என்ன செய்வாங்க அவங்க அவங்க அதை அந்த 8ஆம் நாளிலே விருத்தசனம் செய்வாங்க. இதை குறித்து விருத்தசனம் என்ன அப்படின்றத ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து கடந்து போலவாங்க. இது அபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஒரு பிரமாணமாக இருந்துச்சு. இது அப்புறமா இது நியாயப்பிரமாணத்தில் சேர்க்கப்பட்டுச்சு. இது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நியாயப்பிரமாணத்தையும் சேர்த்திருந்தாரு. வாசிக்கலாம். ஆதி ஆகமத்தில் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அபிரகாமுக்கு கொடுத்த ஒரு பிரமாணமாக இருக்கு. இது வந்து உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. வாசிக்கலாம். அது அஹ், 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. வசனத்தை கவனிங்க எல்லாருமே. வாசிங்க. 17th சாப்டர் verse 10 onwards. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் ஒரு சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பாருங்க அன்புக்குரியவர்களே, இப்ப அபிரகாமுக்கு தேவன் இந்த ஒரு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன செய்றார் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பிரியமானவர்கள், எல்லா ஆண் பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும்னாக்கா அவங்க விருத்த சேதனம் பண்ண வேண்டும். அந்த நுனித்தோலை என்ன செய்வாங்க? அந்த மாம்சத்தை அவங்க அதை கட் பண்ணிடுவாங்க, இல்லைங்களா? 11ஆம் வசனத்தையும் வாசிங்க. 11th verse. உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். ம் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். பார்த்தீங்களா பிரியமானவர்களே? நீங்கள் டீட்டெயில் ஆண்டு நீங்கள் கொடுத்துருக்க, நீங்கள் அப்படியே தொடர்ந்து வசனங்களை வாசிச்சுக்கோங்க. என்னன்னாக்கா அதாவது ஒரு ஆண் பிள்ளை 8ஆம் நாளில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஒரு குழந்தை வீட்டில் பிறந்த பிறகு அந்த குழந்தை என்ன செய்வாங்கனாக்கா 8th டே, அந்த குழந்தை பிறந்த நாள்லேருந்து 8வது நாளிலே அந்த குழந்தை என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த நுனித்தோலை அவங்க கத்தரிப்பார்கள். அது அபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு உடன்படிக்கை. இது தலைமுறை தலைமுறை அவங்க என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ணும். இது அபிரகாம்லேருந்து அப்படியே இஸ்ரேல் மக்களுக்கு அது ஃபாலோ பண்ணப்பட்டது. இது கட்டாயமாக எல்லா யூதர்களும் அதை என்ன செய்யணும்? கடைப்பிடிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர். அப்புறம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் விருத்தசேதனம் பண்ணப்பட்டிருந்தார்ன்றது பைபிளில் வசனங்கள் நம்ம பார்க்குறோம். ஆக இந்த பிரமாணத்தை வந்து எல்லா யூதர்கள் என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ண வேண்டியது கட்டாயமாக இருந்துச்சு. இப்போ அதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த பரிசேயர்களில் சில பேர் என்ன செய்கிறாங்க? விசுவாசிகளான சில பேர் விருத்த சேதனம் கட்டாயமாக பண்ணணும், மோசையுடைய நியாயப்பிரமாணங்களை என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சனையை அவங்க கொண்டு வருகிறாங்க. சரி, இப்போ இதை எப்படி அவங்க செட்டில் பண்ணாங்க? இந்த பிரச்சனையை அவங்க எப்படி அவங்க செட்டில் பண்ணாங்கன்றது தான் இங்கே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிக்கலாம் வாங்க. இப்போ திரும்ப அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கடந்து வரலாம். 15th சாப்டர் வசனம் இப்போ வாசிங்க. அதில் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ம் ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். ம் அப்புறம் அடுத்த வசனம். தர்க்கம் உண்டான போது ம் பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே,
நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். பாருங்க பிரியமானவர்களே, அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். எல்லாரும் கேதர் ஆகுறாங்க பிரியமானவர்களே, ஒரு கான்ஃபரன்ஸு. இதை இன்னொரு பாடம் கூட சகோதரர் இதுக்கு இதே போல ஒரு பாடம் எழுதியிருக்கிறாரு. அது வந்து கான்ஃபரன்ஸ் அட் ஜெருசலம் என்ற தலைப்பில் எழுதியிருக்காரு. நம்ம அந்த ரெண்டு பாடத்தையும் இணைச்சு தான் நம்ம இந்த பாடத்தை இன்னைக்கு படிக்க போகிறோம் பிரியமானவர்களே. அதாவது ஒரு கான்ஃபரன்ஸ், அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் கேதர் பண்ணுறாங்க. அங்கே அப்போஸ்தலர் மூப்பரும் என்ன செய்ற இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, மிகுந்த தர்க்கம் உண்டான போது ரொம்ப ஒரு பெரிய வாக்குவாதமும் அங்கே என்ன ஆகுது, அங்கே நடக்கும்போது இப்போ பேதுரு என்ன செய்றாரு, எழுந்து நிற்கிறாரு. பிரியமானவர்களே, பேதுரு வந்து ஒரு சீனியர், ஒரு அப்போஸ்தலராக இருக்கிறாரு. முக்கியமாக ஆண்டவர் இவருக்கு பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தார் இல்லைங்களா. பேதருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்தது நம்ம பார்க்குறோம். பேதருக்கு என்ன கொடுத்தார் ஆண்டவர்? என்ன கொடுத்தாருங்க பேதருக்கு விசேஷமாக? இதை கொடுக்கலீங்களா? பேதருக்கு என்ன கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? பேதருக்கு என்ன கொடுத்தாருங்க? ஆ? இருக்கிறீங்களா எல்லாரும்? ಏನು ಕೊಟ್ರ ಅಭಿಷೇಕ್? ಆ? நான் குறிகள் நாம் இயேசு. வெரி குட். அது முன்னாடி என்ன கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் ஆண்டவர் அவர்கிட்ட கொடுத்தார். சரிங்களா. பேதுரு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்போஸ்தலனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 12 பேர்ல இந்த யாருங்க, பேதுரு வந்து என்னவா இருக்கிறாரு, ஒரு முக்கியமானவராக இருக்கிறார். இவரு என்னவா அப்படின்னு பார்க்கும்போது he was the key bearer of the kingdom of God. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது? இந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. நம்ம வாசிக்கலாம் வாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். வாசிங்க பிரியமானவர்களே. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு பேதுருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு திறவுகோலை பற்றி நம்ம இங்கே வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 15th verse படிங்க சிஸ்டர். அதில் 15 இல்லை 16 சாப்டர் 18th verse. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ ம் பேதுருவாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், ம் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த சபையின் மேல் என் என்னங்க என் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் தெருவுக்கு அதை மேற்கொள்வதில்லை. அப்புறம் 19ஆம் வசனத்தை வாசி. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். ம் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ம் பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பாருங்க பிரியமானவர்களே, அதனால பேதுருக்கு ஒரு 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 விசேஷமான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 12 அப்போஸ்தலர்களிலே அன்புக்குரியவர்களே கவனிங்க. 12 அப்போஸ்தலர்களிலே பேதுருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்தது? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டுவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டுவிழ்க்கப்படும். சரி பிரியமானவர்கள், உங்க மத்தியில் ஒரு கேள்வி. சொல்லுங்க, ஆன்லைன்ல இருக்கிறவங்கிட்ட சொல்லுங்க. அதாவது இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல், பேதுருவிட்ட கொடுக்கப்பட்ட அந்த திறவுகோல் என்ன திறவுகோல்? என்ன அந்த திறவுகோல் என்ன அதுங்க கொடுக்கப்பட்டுச்சு? ம் பரலோக பரலோகத்தின் ரகசியம் என்னங்க அந்த திறவுகோல் சிஸ்டர்? என்ன திறவுகோல் கொடுக்கப்பட்டது? நம்ம வேதத்தில் படிச்சிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் கொடுக்கப்படுது. பிரியமானவர்களே, அதாவது இந்த சுவிசேஷத்துடைய வாசல், அதாவது முதலாவது திறவுகோல் அப்படின்னு பார்க்கும்போது பேதுரு தான் யூதர்களுக்கு என்ன செஞ்சார், அவருடைய திறவுகோலை திறந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவங்கள வரவிட்டார் இல்லைங்களா. பெந்தகோஸ்த நாளில் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன செஞ்சாரு? எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணார் இல்லைங்களா. அப்போ 3000 யூதர்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் இயேசுவை
ஏற்றுக்கொண்டார். அவருடைய முதல் பிரசங்கம் அது பேதுருடைய பிரசங்கமாக இருந்துச்சு. பிரியமானவர்களே, அதுதான் அந்த திறவுகோல். திறவுகோல்கள் அப்படின்னு நீங்க அங்க பன்மையில சொல்லப்பட்டிருக்குது, ஃப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்குது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். அதாவது அன்புக்குரியவர்களே, அந்த கீஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவன் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாவி, வாசலை திறக்கக்கூடிய ஒரு சாவி, கதவை திறக்கக்கூடிய ஒரு சாவி. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது யூதர்களுக்கு அவர் தான் என்ன பண்ணாரு, இந்த வாசலை திறந்து விட்டாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் இந்த வாசலை திறந்து விட்டாரு. சொல்லுங்க, யாரு, எந்த புறஜாதிக்கு பேதுருவால வாசல் திறக்கப்பட்டது? அதாவது அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு, தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு என்ன வாசல் திறக்கிறது? யாருக்குங்க? வெரி குட், இல்லைங்களா? கொர்நேலியுவுக்கு, இல்லைங்களா? முதலாவது யூதர்களுக்கு, ரெண்டாவது புறஜாதிகளுக்கு. அந்த புறஜாதி யார் அப்படின்னு பார்க்கும்போது தி ஃபர்ஸ்ட் கன்வெர்டட் ஜென்டைல், முதல் மதம் மாறின ஒரு புறஜாதி யார் என்றால் அது கொர்நேலியு, இல்லைங்களா? அது நம்ம வாசிக்கிறோம். அதுதான் நம்ம பார்க்கும்போது பேதுருவுக்கு ஏங்க எழுந்து நின்று இங்கே பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பெரிய தர்க்கம் உண்டாச்சு. தர்க்கம் உண்டாச்சு. இப்போ அங்கே மீட்டிங்கில் என்ன ஆயிட்டு இருக்குது, பெரிய தர்க்கம் உண்டானது. இதெல்லாம் சர்ச் ஹிஸ்டரி நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் பிரியமான. ஆரம்ப கட்ட early சர்ச், ஆரம்ப கால சபையில் என்னெல்லாம் அங்கே பிரச்சனைகள் அவங்க சந்திச்சு வந்தாங்க, அவங்களுடைய ஊழியங்கள் என்னென்ன ஊழியங்கள் இருந்தது, யார் யார் என்னென்ன பாகம் செய்தாங்க அப்படின்னு தொடர்ந்து நிறைய எழுதியிருக்கு. அது முக்கியமாக பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுலு, யாக்கோபு, யோவான், இப்படி அநேகமானவங்க அப்போ அந்த காலகட்டங்களில் அவங்க செய்த ஊழியத்தை பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதியிருக்கிற ஒரு புத்தகம்தான் இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் பார்க்கும்போது பெரியமான ஒரு ஒரு விசேஷமான ஒரு புத்தகம். ஒரு புத்தகத்துக்கு ஒரு என்ன இருக்கு, ஒரு விசேஷம் இருக்கு. ஒரு ஒரு புக்கில் என்ன இருக்கு, ஒரு ஒரு விசேஷம் இருக்கு. இது அவங்க அப்போஸ்தலர்களுடைய ஆதிகால சபையில் நடந்த சம்பவங்கள். அப்புறம் நாங்கள் அவங்களுடைய ஊழியங்களை பற்றி ரொம்ப அழகாக நம்ம எழுதியிருக்கு. இதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. சரி, இப்போ பேதுரு என்ன பண்றாரு? இப்போ பேதுரு எழுந்து நின்றார் என்று நம்ம வாசிக்கிறோம். வாங்க இப்போ மறுபடியும் வசனத்துக்கு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் 15 சாப்டர் 7th verse. மிகுந்த தர்க்கம் உண்டான போது ம். பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு ம். விசுவாசிக்கும் தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாக்கி என்னை தெரிந்து கொண்டார். பாருங்க, இப்போ பேதுருவை ஒரு ஒரு ஸ்பெஷல், ஒரு ஒரு வெசலா இருக்கிறார், ஒரு விசேஷமான ஒரு பாத்திரமாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? அவரை அவரை நாங்க ஒரு பாறையாக அவரை தேர்ந்தெடுத்தார், இல்லைங்களா? நீ பேதுருவா இருக்க. பேதுரு என்றால் என்ன அர்த்தங்க? பாறை என்று அர்த்தம். பேதுரு என்னங்க மீனிங்கு? பாறை, ராக் என்ற அர்த்தம். நீ பேதுருவா இருக்கிறாய், உன்மேல் என் சபையை கட்டுவேன். அதாவது பேதுரு சொன்ன அந்த விசுவாசத்தின் மேலே, அந்த உபதேசத்தின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அது மேற்கொள்வதில்லை. அப்புறம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உன்னிடத்துல கொடுப்பேன். அதனால் நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம், பூலோகத்தில் எதை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டோம். அந்த அதிகாரம் அதாவது அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்புறம் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த பேதுருக்கு மாத்திரமல்ல, பேதுருக்கு கொஞ்சம் விசேஷமாக கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் தான் நாங்கள் அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் ஒரு லீடராக இருந்தார், இல்லைங்களா? அவர் ஒரு லீடராக இருந்து இந்த சபையை ஆண்டவரால் வழி நடத்தினார். அதான் நம்ம பார்க்கும் பிரதர் சுட சொன்னார் அபிஷேக்கு. ஆண்டவர் கடைசி ஆட்டம் என்ன கொடுத்தாரு? என்ன சொன்னார்? நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, இல்லைங்களா? நீ என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாய, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாரு? ஆண்டவர் இயேசுக்கு அடுத்ததாக நாம் பார்க்கும்போது பேதுருக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. எப்படி ஆண்டவர் இயேசு என்ன வந்தார்? மெய்ப்பராக இருந்தார், இல்லைங்களா? அவர் ஆடுகளுக்கு என்ன வந்தார்? மெய்ப்பராக இருந்தார். அவர் இல்லாத போது, அவர் பரலோகத்துக்கு போன பிறகு அந்த மெய்ப்பனுக்குரிய அந்த பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு? பேதுருக்கிட்ட கொடுத்துட்டு போறாரு, இல்லைங்களா? ஆ? வாசிக்கலாம் பாருங்க அந்த வசனங்களை.
யோவான் 20ஆம் அதிகாரம், ஜான் 20th சாப்டரில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறார். முக்கியமாக ரெண்டு பேருக்கு அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்படுது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேதுருக்கு. இல்லை, பேதுருக்கு ஆண்டவர் 3 முறை அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுற இந்த விஷயத்தை கேட்குறத நம்ம வாசிக்கிறோம். நம்ம வாசித்திருப்போம். வாசிங்க 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15th verse. இயேசு அவளை பார்த்து, யோவான் ஸ்திரீயே, யோவான் 20ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 21 21 verse 15 onwards. படிங்க மேடம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு ம் இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, ம் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ம் அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ம் அவர், நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ம் பாருங்க பிரியமானவர்களே, அடுத்த வருஷத்தை வாசிங்க அப்படியே தொடர்ந்து. செகண்ட் டைம் 3 times ஆண்டவர் பேதுரு என்ன செய்றார், இந்த இதே வார்த்தைகளால் அவரை கேட்கறது நாம் பார்க்கணும். படிங்க, அடுத்த வருஷத்தை வாசிங்க 16 17 அப்படியே தொடர்ந்து. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ ம் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ம் அதற்கு அவன், ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ம் அவர், ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. முதலாவது விஷயம் நேரப்பாக ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அதாவது அதாவது இன்னும் கிறிஸ்துக்குள்ள இன்னும் குழந்தையாக இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்புறம் 3ஆம் தரமும் அதே விஷயத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு அங்கே கேட்கறத நம்ம பார்க்குறோம். 17ஆம் வருஷத்தை வாசிக்கங்க. அப்போ தொடர்ந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, பேதுரை பத்தி இங்கே தொடர்ந்து, அப்புறம் அவருடைய மரணத்தை பத்தி அங்க அங்க சொல்றாரு. அவருடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் விரும்பாத ஒன்றை என்ன செய்வோம் அவங்களுக்கு நடக்குன்றது அங்கே கீழே சொல்றாரு. அப்போ பேதர் இளவயதா இருக்கும் போது அவர் இஷ்டத்துக்கு இருந்தாரு. ஆனா முதிர் வயதாக இருக்கும்போது உனக்கு இஷ்டமில்லாத இடத்துலலாம் உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பேதரை பத்தி என்ன பண்றீங்க சொல்றதை நான் சரி அன்பானவர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இவங்க பேதுரு இந்த அப்போஸ்தலருடைய ஒரு ஊழியத்தில் மிகவும் ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு நபராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு உயர்வான ஒரு வேலையில் அவரை வச்சிருந்தார். என்ன வச்சிருந்தார் அவரை? ஒரு ஷெப்பர்டு. அப்புறம் அவர் பரலோக ராஜ்யத்தின் என்னங்க அந்த திருவுகொலை அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. கீ பேரர் ஆஃப் ஹெவன்லி கிங்டம். he was a great shepherd next to Christ. இயேசு கிறிஸ்துக்கு அடுத்த மெய்ப்பனாக சபையை வழிநடத்தக்கூடிய நிலையில் அவர் காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அதனால் அந்த திறவுகோல் என்ன அப்படின்றத இங்கே சொல்றாரு பாருங்க பேதுரு. என்ன சொன்னார், இப்போ மறுபடியும் வாங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கையில் வச்சுக்கோங்க 15th சாப்டர். அதை நம்ம என்னுடைய பாடம். அப்போஸ்தலருடைய அந்த விருத்த சேதனத்தை பற்றிய ஒரு குழப்பம் அந்தியோகிய சபையில் அங்கே ஏற்படுது. சில சில யூத கிறிஸ்துவர்கள் பரிசேயர்கள் என்ன செய்கிறாங்க, அதாவது யூத பரிசேயர்கள்ல இருந்து கிறிஸ்தவர்களாக மாறினவங்க புறஜாதி கிறிஸ்தவர்களை என்ன செய்கிறாங்க, விருத்த சேதனம் பண்ணணும், மோசடிய பிரமாணங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு குழப்பமான ஒரு போதகத்தை கொண்டு வராங்க. ஸோ இதை குறித்து அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாக்குவாதம் உண்டாது. பவுல் பர்னபாவுக்கும் அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம் உண்டாகுது. என்ன எல்லாரும் விருத்தசேதனை பண்ண பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மளே இருக்கிறோம். நம்மளாம் யாருனாக்கா நம்மளாம் ஜென்டைல்ஸு இல்லைங்களா. இப்போ நமக்கு சர்க்கம்சிஷன் பண்ணணும். அதாவது சர்க்கம்சிஷன் இப்போ இந்த முஸ்லீம்ஸுங்க பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த கத்னா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ அதை பண்ணணும் அப்படின்னும் போது அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது சபையில் வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸு அங்கே கிரியேட் ஆகும் இல்லைங்களா. அதான் இங்கே என்ன செய்கிறாங்க, புறஜாதிகளில் வந்தவங்களுக்கு விருத்தசேதனம் பண்ணணும். அப்புறம் அவங்கள மோசையின் நியாயப்பிரமாணத்தை அவங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அது போதிக்கிறாங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். படிங்க, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க பண்ணும். அப்போஸ்தலர் 15th chapter verse 5. அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலரிருந்து ம் அவர்களை விருத்தசேதனம் பண்ணுகிறதும் ம் மோசேயின் பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி
ம். அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். பாருங்க, எல்லாரும் என்ன பண்ண சொல்றாங்க? விருத்த சேதனம் பண்ண சொல்லுகிறாங்க. பாருங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு பெரிய ஒரு தர்க்கம், ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்கே ஆகுது. இப்போ அதுதான் இந்த விஷயத்தை அப்போ பவுலும் பர்னபாவும் எங்கே கொண்டு போகிறாங்க? எருசலேமுக்கு கொண்டு போகிறாங்க. எருசலேம் வந்து சபையுடைய ஒரு ஹெட் குவார்ட்டராக இருந்துச்சு, ஒரு தலைமை செயலகமாக இருந்துச்சு. அங்கே தான் அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அதில் எல்லா அப்போஸ்தலர்களும் முக்கியமாக பேதுரு, அப்புறம் இந்த யாக்கோபு, அவரை குறித்து நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. இந்த இந்த ஒரு கான்ஃபரன்ஸில் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்க்கணும். ஜெருசலம், இது இன்னொரு டாப்பிக்கும் பிரதர் இதுக்கு கொடுத்து இதே விஷயத்தை இன்னொரு பாடம் எழுதியிருக்கிறாரு, த கான்ஃபரன்ஸ் அட் ஜெருசலேம் அப்படின்னு சொல்லி. ஜெருசலேமில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கு எந்த விஷயத்தை குறிச்சுன்னா, இந்த விருத்தசனத்தை பற்றியும் மற்றும் இந்த மோசையின் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கலாமா வேண்டாவா, விருத்தசேதனம் பண்ணுமா வேண்டாவான்ற ஒரு சபையில் ஒரு ஒரு தர்க்கம் உண்டாகுது. ஏன்னாக்கா இது ஒரு, அதை நம்ம பார்த்துருந்தோம், ஒரு புது யுகத்துக்குள்ள என்ன ஆகுறாங்க, அவங்க என்ட்ரு ஆகுறாங்க. இவ வருங்க சாட்ல ஜிவிஷேஜ்லேருந்து நியாயப்பிரமாண யுகத்துலேருந்து ஒரு சுவிசேஷ யுகத்துக்குள்ள என்ன ஆகுறாங்க, அவங்க என்ட்ரு ஆகுறதுனால இப்போ எதை ஃபாலோ பண்ணணும், எதை விடணும். இது வரைக்கும் விருத்தசேதனம் பண்ணின்னு இருந்தாங்க, இது வரைக்கும் மோசடி நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சிருந்தாங்க. இப்போ ஒரு புது யுகத்துக்குள்ள என்ட்ராறதுனால எதை ஃபாலோ பண்ணுறது, எதை விடுறதுன்றது ஒரு குழப்பம் ஏற்படுது. அப்போதான் இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஒரு செட்டில்மெண்ட்டை அங்கே கொண்டு வராங்க. இப்போ பேதுரு எழுந்து நின்று இந்த விஷயத்த சொல்றார். வாசிங்க இப்போ மறுபடியும் 7ஆம் வசனத்தை படிக்கலாம், 7th verse. மிகுந்த தர்க்கம் உண்டான போது ம். பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, ம். சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு ம். விசுவாசிக்கும் தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். பாருங்க, பேதுரு எழுந்து நின்று என்ன பண்றாங்க, அட்ரஸ் பண்றாரு, என்ன சொல்றாரு? சகோதரரே, தேவன் புறஜாதிகளை என்ன பண்ணாரு, என்னுடைய வாயினால சுவிசேஷத்தை கேட்டு அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்கள தெரிந்து கொண்டாருன்றதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. யார் அது? அதுதான் கொர்நேலியு. நீங்க சொன்னீங்களா அப்பவே? யாருன்னா கொர்நேலியு. கொர்நேலியு யாரா இருந்தாரு? கொர்நேலியு இன்னும் ஒரு வேலையில இருந்தாருங்க அவரு. எல்லாம் தூங்குறீங்களா? என்ன வேலையில இருந்தாருங்க? கொர்நேலியஸ் என்ன வேலையில இருந்தாருங்க? போலின் சிஸ்டர், கொர்நேலியு. கொர்நேலியு தெரியாது? எவ்வளோ பெரிய மனுஷன் அவரு! அஹ்? அவரை போய் தெரியாம இருக்கிறோமே நம்ம. 10ஆம் நூற்றுக்கு அதிகாரம் என்ன பண்ணும்? நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு. வெரி குட், வெரி குட். நூற்றுக்கு அதிபதி. he was a ரோமன் செஞ்சுரியன். அதாவது அவர் கீழே 100 ரோம போர் சேவர்கள் அவருடைய கீழே இருந்தான். 100 பேருக்கு அவர் அதிபதியா இருந்தார். யாருங்க? கொர்நேலி. இது 10ஆம் அதிகாரத்துல இருக்குது. இன்னைக்கு நீங்க வெயிட்ல போய் நீங்க கட்டாயமா இதை நீங்க படிச்சுட்டு தான் நீங்க தூங்கணும். எந்த சாப்டர்? இந்த 10th சாப்டரை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க படிக்கிறீங்களோ இல்லை, அது ஆண்டருக்கு விட்டது. ஏன்னா இது தெரியாம இருக்குது, ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. நூற்றுக்கு அதிபதி இந்த கொர்நேலியு யாரு, என்ன நடந்துச்சு, பேதுரு என்ன செஞ்சாருன்றது இங்க பேதுரு இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு இங்க 7th verseல. அதனால உங்களுக்கு ஹோம்ஒர்க் இன்னைக்கு. எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த 10th சாப்டர் நீங்க படிச்சுட்டு தான் நீங்க நைட் தூங்கணும் நீங்க. சரியா? சரி, வாசிங்க இப்போ 10th சாப்டர் verse 1 படிங்க. அது அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பண்ண. இத்தகைய பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்திலே ம். நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். பாருங்க, என்னங்க அவரு, யார் இவரு? நூற்றுக்கு அதிபதி ஆகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன். அதாவது 100 பேருக்கு இவர் நாங்க அதிபதி, 100 சோல்ஜர்ஸுங்களுக்கு இவரு அதிபதியா இருந்தாரு இல்லைங்களா? அதனால செஞ்சுரி இவருக்கு தூதன் தரிசனம் ஆயிட்டு பேதுரு என்ன சொல்றார், பேதுரு நீ என்ன பையன், கூப்பிட சொல்லி அவர் வாயிலிருந்து சொல்லப்படக்கூடிய வசனத்தை நீங்க கேளு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு அந்த தூதன். வாசனம் படிங்க sister. அப்படியே 5, 6 வாசிங்க போனோம். 5th and 6th verse. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி ம். பேதுரு என்று பெயர் கொண்ட சீமோனை அழைப்பி, ம். அவன் தோல் பதடுகிறவன் ஆகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். ம். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ ம். செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். பாருங்க பிரியமான இல்ல, இப்போ கர்த்தருடைய தூதன் வந்து அவருக்கு என்னாகிறாரு, அவருக்கு அவருக்கு தரிசனமாயிட்டு சொல்றாரு. நீ யாரை கூப்பிட சொல்றாரு? பேதுரு போய் கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு அதன்படி
செய்ய சார் பாருங்க, தேவனால இந்த கொர்நேலியுனா இருக்கிறார், புறஜாதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் விசுவாசி இவர். ஃபர்ஸ்ட் ஜென்டைல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிலீவர் ஃப்ரம் தி ஜென்டைல். இவர் ஒரு பெரிய பணக்காரர் கூட, பெரியமானவர்களே. அப்போ அங்கே அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியினால் அவங்க என்ன செய்தாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. இது 10th சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, நமக்கு நேரம் எழுத்துன்னு போயிடும் நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா. அதனால இப்போ மறுபடியும் வாங்க, இப்போ அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் தான் நம்ம இன்றைய பாடம் இல்லைங்களா. இன்றைய பாடம் வந்து 15th சாப்டரில் நடந்த ஒரு சம்பவம் பார்த்துட்டு இருக்கிறோம். 7th verse படிங்க சிஸ்டர். 7th verse, 15th chapter 7th verse. மிகுந்த தர்க்கம் உண்டான போது ம். பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, ம். சகோதரரே, ம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி ம். தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். அதாவது இந்த கொர்நேலி வீட்டில் நடந்த சம்பவத்தை தான் இங்க பேதுரு என்ன பண்றாரு, அங்க சுட்டி காட்டுறாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணாரு, என்னதான் புறஜாதிகளுக்கு என் வாயால தான் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக என்னை தெரிந்து கொண்டாரு. அப்புறம் அன்றைய தினத்துல கொர்நேலியும் அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்புறமா அவங்களுக்கு பரிசுத்த ஆவினால அவங்க அபிஷேகமும் பண்ணப்பட்டார்கள். 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8th verse. 8th verse. இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் ம். நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளின போது போல ம். ம். அவர்களுக்கும் தந்தருளி ம். அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். பாருங்க, இப்ப பாருங்க, பிரேமான என்ன சொல்றாரு, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல. அப்படின்னா எப்ப கொடுத்தாரு இவங்களுக்கு, யூதர்களுக்கெல்லாம் எப்ப கொடுத்தார் பரிசுத்த ஆவியை? பெந்தகோஸ்த நாள்ல. பெந்தகோஸ்த நாள்ல இருந்தவங்கலாம் யாருங்க, அங்க கூடி இருந்தவங்கலாம் ஒன்லி ஜிவிஷ். யூதருக்கு மாத்திரம்தான், இன்னும் புறஜாதிகளுக்கு என்ன ஆகல, சுவிசேஷம் இன்னும் போல. ஆண்டவர் என்ன சொன்னார், வெறியும் புறஜாதிகளுக்கு, யூதர்களுக்கு மாத்திரம்தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சு. புறஜாதிகளுக்கு இன்னும் போல. அதான் இங்க பேதுரு சொல்றாரு, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தறினது போல அவர்களுக்கும் அருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி கொடுத்தார்னா, நான் நிதி முதல் புறஜாதிகளை என்ன பண்றேன், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். யார? புறஜாதிகளை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புறஜாதி ஸ்திரீ வந்தாங்க இல்லைங்களா? யாருங்க அவங்க? எந்த ஒரு ஸ்திரீ வந்தாங்களா? ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணாங்களே அந்த அம்மாவை. கானானிய ஸ்திரீ. எதுக்காக வந்தாங்க? அஹ்? எதுக்காக வந்து ஆண்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க? என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க பிள்ளைக்கு, அவங்க மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டுதான், பிசாஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க பிள்ளைய, அவங்க பொண்ணை. அதனால அந்த பிள்ளைக்கு எது உதவிக்காக வந்தாங்க. ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாருங்க? என்ன பதில் கொடுத்தாரு? நான் வந்து சுகமாக்குறேன்னு சொன்னாரா? இல்லை. என்ன சொல்லிட்டாரு? பேசாம போயிட்டே இருந்தார். திரும்பி கூட பார்க்காம அப்படியே போயிட்டே இருக்கிறார். அந்த பொம்மை, அந்த அம்மா பின்னாடி கெஞ்சினே வராங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. ஆனா இவரு ஒரு வார்த்தையும் சொல்லாம போயிட்டே இருக்கிறார். படிச்சுக்கிறீங்க தானேங்க? ம். போய் படிங்க, இன்னைக்கு கூட 15ஆம் அதிகாரம் மத்தேயுல இந்த சம்பவம் இருக்கு. அஹ். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாருங்களா அவங்கள, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அதாவது புறஜாதிகள் ஆண்டவர் எப்படி பார்த்தாரு? ஒரு நாய்களா பார்த்தார். யூதர் எப்படி பார்த்தாரு? யூதர்களை அவங்களுடைய பிள்ளைகளா பார்த்தாரு. அவங்கள புறஜாதிகளை நாய்களா பார்த்தார். அதனால நான் இஸ்ரேல் வீட்டுக்கு தான் வந்தேன்னு கூட ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்குறோம். அதனால புறஜாதிகள் தள்ளப்பட்டு வந்தாங்க அவங்க அந்த காலங்கள் வரைக்கும். எந்த காலம் வரைக்கும்னா, கொர்நேலியுவை ஏற்றுக்கொண்ட காலம். அதான் இங்க ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு. ஆரம்பத்துல எப்படி நமக்கு பரிசுத்த ஆவி அருளினாரோ, அதே போல கொர்நேலி வீட்டுல என்ன ஆச்சுங்க, பரிசுத்த ஆவி அருளப்பட்ட போதுதான் தெரிஞ்சுக்கினாரு பேதுரு. என்ன தெரிஞ்சுக்கினாரு? தேவன் புறஜாதிகளுக்கு இந்த அழைப்பை கொடுத்துட்டாரு. இனி வந்து நோ டிஃபரன்ஸ். இது வரைக்கும் யூதர்களுக்கு மட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சு, ஒரு விசேஷமான ஜனமாக இருந்தாங்க யூதர்கள். ஆனா இனிமேல யாருங்க இவங்க, வித்தியாசம் கிடையாது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு பரிசுத்த ஆவி அருளப்படுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன்,
பாருங்க பிரியமானவர்களே, அடுத்த வருஷத்தை வாசிங்க. நெக்ஸ்ட் வர்ஸ், நைன்த் வர்ஸ், 9ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 15 வசனம் 9 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி ம். நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். பாருங்க, நோ டிஃபரண்ட் பிட்வீன் ஜிவிஷ் அண்ட் ஜென்டைல்ஸ். அவங்களையே சுத்தம் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாருங்களா? இப்படி இருக்கு என்னங்களா? விசுவாசத்தினால் அவர்களுடைய இருதயங்களை அவர் சுத்தமாக்கினார். இல்லைங்களா? அங்க நான் பார்த்தேன் இல்லைங்களா? பேதுருக்கு இது எப்படி ஆண்டவர் காட்டினாருங்க. பேதுருக்கு நோ டிஃப்ரெண்ட், இது மேல சுத்தம் பரிசுத்தன்ற, அதாவது இவங்க சுத்தமானவங்களா இருந்தாங்க யூதர்கள், புறஜாதிகள்னாங்க அவங்க அசுத்தமானவங்களா இருந்தாங்க. அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இல்லைன்றது எப்படி வெளிப்படுத்தினார் பேதுருக்கு அந்த இடத்துல? கொர்நேலி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது இல்லைங்களா? ஆமா, படிச்சுக்கிறீங்களா? அதாவது ஒரு தரிசனம் பார்க்குறாரு பேதுரு. தூங்கும் போது ஒரு 3ஆம் மணி வேலையில் வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி, நாங்கள் ஒரு ஒரு துப்பட்டி இறங்குது. அதில் எல்லா மிருகங்களுடைய மாம்சம் அதில் இருக்கு. எல்லா மாம்சம், அதாவது நாங்கள் அந்த இறைச்சி. அதனால பேதுருக்கு சொல்றாரு அந்த தரிசனத்தில், பேதுருவே எழுந்து அடித்து புசி அப்படின்னு சொல்றாரு. பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் தீட்டும் அசுத்தமானது என் வாய்க்குள்ள போனது கிடையாது. அதாவது யூதர்களுக்கு சில மிருகங்களுடைய மாம்சத்தை அவங்க என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம விரும்பி சாப்பிட்றோம் இல்லைங்களா? நிறைய பேர் இல்லைங்களா? ஃபோர்க்கு நம்ம பேருக்கு இஷ்டம் இல்லைங்களா? அது யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணக்கூடாது? அது சாப்பிடக்கூடாது. அது அசுத்தம், அது தீட்டு. அதனால பேதுரு சொல்றாரு, இல்லை நான் இதெல்லாம் சாப்பிடும் ஆண்டு. அப்போதான் ஆண்டு சொல்றார், தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று எண்ணாதே அப்படின்னும் போது அப்போதான் பேதுருக்கு தெரிஞ்சிச்சு. அதோடைய தரிசனம் அவருக்கு அப்பத்துக்கு புரியல. அங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு, இதுதான் விஷயம். இனி யார் இல்லை? என்ன வாசித்தோம் இப்போ? 9ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தாரு. இல்லைங்களா? யூதருக்கும் புறஜாதிகளுக்கு இனினா இல்லை, நோ டிஃப்ரெண்ட். என்ன என்ன மெயின்? ஃபெய்த், விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசம் இருந்தால் அவங்க சுத்தமாக்கப்படுகிறார். அடுத்த வருஷத்தை வாசிங்க. இப்போ பேதுரு என்ன சொல்ல வர்றாருனாக்கா, இந்த புறஜாதிகள் மேலே இந்த சுமை என்ன பண்ணாதீங்க? சுமத்தாதீங்க. அதாவது நியாயப்பிரமாணத்துடைய சுமையை என்ன பண்ணாதீங்க? அவங்க மேலே சுமத்தாதீங்க. விருத்த சேதனை பண்ணணும், அது பண்ணாத, இது பண்ணாத, அது சாப்பிடாத, இது சாப்பிடாத, இந்த துணியை போடணும், இந்த துணியை போடக்கூடாது, ஏகப்பட்ட என்ன இருந்துச்சுங்க அவங்களுக்கு சட்டங்கள். அவங்களால ஒரு சுதந்திரமா என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. பிடிச்சது சாப்பிட முடியாது. இல்லைங்களா? பிடிச்ச ட்ரெஸ் என்ன பண்ண முடியாது? அவங்க விரும்பின ட்ரெஸ் போட முடியாது. அப்புறம் ஏற்கட்டு கூட அவங்க சுதந்திரமா பண்ண முடியாது. எதையும் விரும்பி சாப்பிட முடியாது. எல்லாத்துக்கும் என்ன கொடுத்திருந்தார் தேவன் அவங்களுக்கு? லா. இல்லைங்களா? கம்ப்ளீட் லா. அதனால அவங்களால அதை என்ன பண்ண முடியாது? ஃபாலோ பண்ண முடியல. ஆனா நல்லது தான் அது. ஆனா இவங்களால என்ன பண்ண முடியல? அதை கடைபிடிக்க முடியும். 10ஆம் வசனம் படிங்க சிஸ்டர், 10th verse. இப்படி இருக்க ம். நம்முடைய பிதாக்களாலும் ம். நம்மாலும் சுமக்க கூடாது இருந்த நுகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் ம். நீங்கள் தேவனை சோதிப்பானேன். பாத்தீங்களா பெரியம்மா என்ன சொல்றாரு? நம்மாலேயே அதை ஃபாலோ பண்ண முடியலையே. இவ்வளோ வருஷமா யாரால? நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடி. இது ஒரு யோக்கு, அதாவது அந்த மாடு மேலே வைக்குவாங்க இல்லைங்களா அந்த நுகத்தடி. இப்போல்லாம் நம்ம அதிகமாக பார்க்கறது கிடையாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாடு மேலே என்ன இருக்கும்? ஒரு கழுத்து மேலே வைக்குவாங்களா மாட்டு வண்டி. மாட்டு வண்டி இழுக்கும் இல்லைங்களா? அது மேலே இவ்வளோ பெரிய பார் என்ன பண்ணுவாங்க? அது மேலே வைப்பாங்க பாவம். அதான் என்ன சொல்றாரு? அந்த நுகத்தடி அது. நியாயப்பிரமாணம் என்னங்க? ஒரு நுகத்தடி. அது என்ன பண்ண முடியல நம்மளால? சுமக்க கூடாது இருந்ததே. அதை நீங்க இப்போ சீசர்கள் கழுத்தின் மேல் அது சுமத்துவதனால் தேவனை நீங்க சோதிப்பானேன். பிரியமானல்ல, இது நமக்கு ஒரு தெளிவா காட்டுது. என்ன தெளிவா காட்டுதுன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியினால வழிநடத்தப்படுறாருன்னு தெரியுது. ஏன்னா இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, எதை ஃபாலோ பண்றது, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றதா விடுறதான்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டுக்கிறாங்க? ஒவ்வொரு யூதனும்
விருத்த சேதனம் பண்ணணும். நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்களா? இப்போ திடீர்னு இப்போ எவ்வளோ ஒரு தைரியம் பார்த்தீங்களா? இப்போ இப்போ இதை மாற்றணும் இல்லைங்களா? இப்போ இனிமேல் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, விருத்த சேதனம் யாரும் பண்ண தேவையில்லைன்னு தேவன் கொடுத்தது ஒரு கட்டளை இல்லைங்களா? யார்கிட்ட கொடுத்தாரு? யாருக்கு கொடுத்தாருங்க? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். யாருக்கு விருத்த சேதனம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணார்? யார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணார் ஆண்டவர்? தானே படிச்சாங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்ரஹாம். அப்ரஹாம்ங்கிறது என்ன பண்ணாரு? இந்த ஒரு உடன்படிக்கை ஆரம்பிச்சாரு. நீயும் அன்னைக்கே ஈசாக்கு, அப்ரஹாம், ஈசாக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க? இஸ்மாயில் எல்லாரும் அன்னைக்கு விருத்தசேதனம் என்ன பண்ணாங்க? பண்ணாங்க இல்லைங்களா? அப்போ பிரியமானவர்களே, நம்ம பார்க்கும்போது இது அப்ரஹாம்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்போ பேதுரு என்ன செய்றாரு? துணிச்சலா என்ன செய்றாரு? இதை மாற்ற சொல்றார். ஸ்டாப் பண்ணணும், இனிமேல் விருத்தசேதனம் அவசியம் இல்லை அப்படின்ற கொண்டு வரார். எந்த அதிகாரத்துல கொண்டு வந்தார் இவரு? அப்பனா இவரை தேவனுடைய ஆவி அவரை ஆட்கொள்ளுது. பரிசுத்த ஆவியுடைய ஒரு வழிநடத்தல் அவங்களுக்கு இருந்திருக்கு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, அதுக்கு மேல இந்த சபை யார் கண்காணிச்சுட்டு இருக்கிறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கண்காணிப்புல இருக்கு. அவர் தான் ஓவர்சியர். இந்த சபையை அவர் தான் ஆரம்ப கட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டுக்கிறாரு? சபையை கண்காணிச்சுட்டு இருக்கிறார். அவர் தான் நம்முடைய சபையின் கண்காணியா இருக்கிறாரு. அவருடைய ஊழியர்கள் இவங்க எல்லாரும் இவங்களை அவருடைய கைடன்ஸ்னால தான் இந்த முடிவு சொல்றாரு. இது தேவனுடைய சித்தம் பிரியமானல தேவனுடைய ஒரு சித்தமாக இருந்துச்சு. இப்ப அடுத்த வருஷத்தை வாசிங்க, 11 வருஷத்தை வாசிங்க. 11th verse. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். பாத்தீங்களா பிரியமானவர்களே? அதாவது எப்படி நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோமோ அவங்களும் அப்படித்தான் ரட்சிக்கப்படுறாங்கன்ற நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மூலமா தான் ரட்சிப்பு. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால தான் ரட்சிப்பு இல்லைங்களா? அதாவது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால கிடையாது, அதை ஃபாலோ பண்றதுனால நீங்க நீதிமான் ஆக போறது கிடையாது. ஏன்னா அதை யாரும் என்ன பண்ண முடியாது? பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ண முடியாது. அதனால அதை நீங்க ஃபாலோ பண்ண முடியாதனால தான் இப்போ நமக்கு ரட்சிப்பு எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினால தான் ரட்சிப்பு. நமக்கு எப்படி அப்படிதான் அவங்களுக்கும் கிடைக்குதுன்றத பேதுரு அங்க என்ன பண்றாரு? விவரித்து சொல்றாரு. இப்போ யாக்கோபு அதுக்கு ஆதரவா சப்போர்ட் பண்றாரு. அதே நம்ம வாசிக்கலாம். 13வது வசனத்தை வாசிங்க. 13th வேர்ஸ் படிங்க. இப்போ பேதுரு முடிச்ச பிறகு யாக்கோபு யாக்கோபு எழுந்து நிற்கிறார். இவர் யாருன்னாக்கா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சகோதரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கசின் பிரதர். யாருங்க? யாக்கோபு யாரா இருந்திருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துடைய ஒரு கசின் பிரதரா இருந்திருக்காரு. 13வது வசனத்தை வாசி. அவர்கள் பேசி முடித்த பின்பு ம். யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். ம். தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்துக்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி ம். முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விசாரித்து ம். சொன்னாரே. பாத்தீங்களா பிரியமானவர்களே? கவனிக்கிறீங்களா? இந்த சபையுடைய நடந்த சம்பவம் பாருங்க. ஹிஸ்டரி ஆரம்ப கால சபையுடைய ஒரு சரித்திரம் தான் இதெல்லாம் இல்லைங்க. என்ன நடக்குது இப்போ? இப்போ யாக்கோபு எழுந்து நிற்கிறார். அவர் தான் இப்போ இந்த மீட்டிங்குடைய சேர்மனாக இருக்கிறார். இந்த மீட்டிங்குடைய இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்குடைய யார் இவர்? இவர் ஒரு சேர்மனாக இருக்கிறாரு. அவருடைய தலைமையில் தான் இந்த மீட்டிங் நடைபெறுது. இப்போ யாக்கோபு ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வராரு. இப்போ அங்கே என்ன இருக்குது? இப்போ ஒரு டிஸ்பியூட்ஸ் அங்கே நடந்துருக்குது. ஆர்கியூமெண்ட்ஸ், டிஸ்பியூட்ஸ் அங்கே நடந்துட்டு இருக்குது. இப்போ யாக்கோபு என்ன செய்றார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு கன்க்ளூஷன் பண்றாரு. இப்போ இந்த என்ன சொல்றாரு? இப்போ எழுந்து நின்றாரு. ஆனா இவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கும்போது இவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு அவருடைய சகோதரன் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம வாசிக்கலாம் வாங்க. இந்த யாக்கோபை பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு நம்ம கடந்து போகலாம். படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல நம்ம அங்க வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லிப்பாங்க. படிங்க சிஸ்டர். அது 1 கொரிந்தியர் 15 சாப்டர் 7th verse. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். பாருங்க பிரியமான இல்ல, அதாவது யாக்கோபுக்கும் அப்புறம்
இந்த யாக்கோபுக்கும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். அப்புறம் கலாத்தியர்ல வாசிங்க. இப்போ கலாத்தியர் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 15 சாப்டர் நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. அடுத்த வசனத்துக்கு வாங்க. கலாத்தியர் 1 அதிகாரம், கலேஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர், verse 19th verse படிங்க. கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர ம் அப்போஸ்தலன் வேறொருவனையும் நான் காணவில்லை. இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க பெரியமானர்ல. இந்த யாக்கோபு இப்போ இந்த மீட்டிங்கில், இந்த கான்ஃபரன்ஸில் சேர்பர்சனாக யார் இருக்கிறாருன்னா யாக்கோபு எழுந்து நின்றாரு. யார் இவர்? ஏன் இவருக்கு இன்னும் எவ்வளோ ரைட்ஸ் இருக்கு? நம்ம பேதுரை பற்றி பார்த்தோம். பேதுரு என்னவா இருந்தார்? அவர் தான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் உடையவராக இருந்தார். அவர் மேலே தான் ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருந்தாரு. அந்த அதிகாரத்தினால தான் இவர் இவ்வளோ தைரியமாக எழுந்து நின்று பேசுகிறார் இந்த மீட்டிங்கில். இப்போ கன்க்ளூஷன் பண்ணுறது யாருன்னா யாக்கோபு. யாக்கோபுக்கு அப்போஸ்தலர் மத்தியில் அவ்வளோ ஒரு உயர்வு இருந்துச்சா அப்படின்றதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? என்ன வசனம் படித்தேன்? கலாத்தியர் என்ன வசனம் படித்தேங்க? கலாத்தியர் 1:19. கலேஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் verse 19. கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் ஒருவரையும் நான் காணவில்லை. இல்லைங்களா? அதனால போல் கூட ஆரம்ப கட்டத்தில் யாரை தான் அவர் மீட் பண்ணிக்கிறாருன்னா யாக்கோபை தான் மீட் பண்ணி, யாக்கோபை பற்றி என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சகோதரன். அப்போ உடன் பிறந்த சகோதரனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இஸ் நாட் அ நாங்கள் அவரோட உடன் பிறந்த சகோதரர் கிடையாது. யார் இவர்? இவர் வந்து கசன் பிரதர். யாரோட இயேசு கூட யாரும் உடன் பிறந்தவங்க யாரும் இல்லை. இல்லைங்க, பைபிள் எங்குமே நமக்கு நேரடியான வசனம் கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய உடன் சகோதரர்கள் தான், உடன் பிறந்தவர்கள் என்று சிப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படலை. ஆனால் கர்த்தருடைய சகோதரன் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் இன்னும் இந்த இந்த அப்போஸ்தலர்களில் முக்கியமான 3 நபர்கள் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர்களே முக்கியமான 3 நபர்கள் இவங்க யாராக இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஒரு பில்லர்ஸுங்களா இருந்தாங்க. யாருங்க அவங்க? தூண்களாக இருந்தார்கள் என்று 2 அதிகாரம், அதே கலாத்தியர் 2:9 நம்ம வாசிக்கலாம். கலேஷியன்ஸ் 2:19 படிங்க. கலாத்தியர் 2 அதிகாரம் 9ஆம் வசனம், மன்னிக்கிறேன் 9ஆம் வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது ம் தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் ம் தாங்கள் பூசாரிகளுக்கு பிரசங்கிக்கும்படி ம் அந்நியோக்கி அந்நியோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து ம் சரித்திர சரித்திரரை நினைத்துக் கொள்ளும் படி மாத்திரம் சொன்னார்கள். போதுங்க. இங்க அப்படி பாருங்க, போதும் போதும் போதும். இப்போ செகண்ட் சாப்டர் 9th verseல போல் யாக்கோபை பற்றி என்ன சொல்றாரு? எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது. அதாவது இவர் புறஜாதிகளுக்கு தான் ஆண்டவரால தேர்வு செய்யப்பட்டார். யாரு? பவுல். இது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினாங்க. இவர் எதுக்காக இவர் சூஸ் பண்ணிக்கிறார் இது தெரிஞ்சு பாருங்க என்ன சொல்லுது வசனம். தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி அவங்க கை கொடுத்து ஷேக் ஹேண்ட் பண்ணி என்ன பண்ணாங்களா? எங்களை அனுப்புறாங்க. யாருங்க? அப்போ இங்க என்ன சொல்லுது? யாக்கோபும் பேதுரு, யாக்கோபு பேதுரு யோவான் என்னவா இருந்தாங்களா? சபைக்கு தூண்கள், பில்லர்ஸ். 12 பேரும் அப்போஸ்தலர்கள். அந்த 12 பேரும் வந்து அஸ்திபாரங்கள், ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் தி சர்ச். அதுல பேதுரு ரொம்ப நாங்க அவர் ஒரு பாறையா இருந்தார். சபைக்கு நாங்க பாறையா இருந்தார். ஒரு பாறைங்கால் மேல கட்டப்பட்ட ஒரு சபை, இல்லைங்களா? கண்மலை மேல கட்டப்பட்ட ஒரு சபை. இப்போ இதுக்கு தூண்கள் இருக்கு இல்லைங்களா? ஒரு பில்டிங், நாங்க அதுக்கு பில்லர்ஸுங்க இருக்கு இல்லைங்களா? அதுல பில்லர்ஸுங்க யாருனாக்கா யாருங்க? யாக்கோபு, கேபா. கேபா யாருங்க? பேதுருக்கு இன்னொரு பேரு கேபா. கேபானாக்கா பாறை என்று அர்த்தம். ஓகே. பேதுருன்றது கிரீக் வேர்டு, கேபான்றது ஈப்ரு வேர்டு, கேஃபா, இல்லைங்களா? அடுத்து பாருங்க யோவான். இவங்க என்னவா இருந்தாங்களா? தூண்களாக இருந்தாங்க. பாருங்களா, சர்ச்சில் இப்போ நம்மளாம் என்னவா இருக்கிறோம்? நம்மளாம் இந்த கட்டிடத்தில், இந்த கிறிஸ்துவின் ஆலயத்தில், சபையில் நம்மளாம் என்ன என்ன பாட்டில் இருக்கிறோம்? நம்மலாம் கற்கள். நம்மளாம் யாருங்க? நம்மளாம் பில்லர்ஸ் கிடையாது. நம்மளாம் ஃபவுண்டேஷன்ஸ் கிடையாது. நம்ம யாருங்க? ஒரு கல்லுங்க.
இந்த கட்டடத்தில் என்ன இருக்கிறோம்? ஜீவனுள்ள கற்களை போல நம்ம செதுக்கப்பட்டு அந்த கட்டடத்தில் வைக்கப்பட்டு வருகிறோம். சரி, இப்போ யாக்கோபு எழுந்து நின்று இதை ஒரு கன்க்ளூட் பண்றார். அதாவது சில வசனங்களை அங்க மேற்கோள் காட்டி புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், புறஜாதிகளையும் தேவன் என்ன பண்ணாரு? தேர்ந்தெடுத்துக்கினார் அப்படின்னு சொல்றதுக்கு அவரு பைபிள் கொட்டேஷன் என்ன பண்றாரு? அங்க காட்டக்கூடியதா நம்ம பார்க்கணும். அதை வாசிக்கலாம், வாங்க முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல, ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் 15th சாப்டர் பஸ் படிக்கலாம். 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க வேணும். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் அதற்கு 15th சாப்டர் verse 15 onwards. ம். அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களுக்கு ஒத்திருக்கிறது. ம். எப்படி மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு ம். நான் இதற்கு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி ம். அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க பிரியமான சகோதர சரிகளே, இந்த சம்பவம் எந்த ஒரு வருஷத்தை ஒரு கோட் பண்றாருன்றதை நீங்க வீட்டில் போய் படிங்க. நான் வசனம் சொல்லிடுறேன், நமக்கு நேரம் பத்தாது. ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்துல 11-12 வசனம். அது பக்கத்துல எழுதிக்கங்க. பைபிள் எழுதிக்கிறாங்களா? பைபிள் பக்கத்திலே இந்த வசனத்தை பக்கத்திலே எழுதுங்க. கிராஸ் ரெஃபரன்ஸ் ஆமோஸ் 9 சாப்டர் verse 11 and 12. இங்க கோட் பண்ணப்பட்ட அது என்னன்னாக்கா, நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்துவேன். அதாவது என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட, பாருங்க, மற்ற மனுஷரும் என் நாமம் தரிப்பிக்கப்படும் சகல ஜாதிகளும், அதாவது புற ஜாதிகளுக்கும் தேவனுடைய என்ன இருக்கு? அழைப்பு இருக்கு அப்படின்றதுக்கு இங்கே யாக்கோபு என்ன செய்றார்? வசனங்களை அங்கே கோட் பண்ணுறதை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்குறோம். நீங்கள் வீட்டில் போய் படிங்க. அந்த ஆமோஸ் 9 சாப்டரில் இந்த வசனம் இருக்கு. சரி, இதை சொல்லிட்டு கடைசியா, சரி, புறஜாதிகளுக்கு இப்போ என்னதான் அவங்களுக்கு கமாண்ட்மெண்ட் கொடுக்கறது, அவங்க என்ன ஃபாலோ பண்ண சொல்லலாம் அவங்கள அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? ஒரு டிசிஷன் பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு சமாதானமான ஒரு முடிவு அங்கே ஏற்றப்படுகிறது. அதுக்கு இந்த பாடத்துக்கு அதான் என்ன கொடுத்துக்கிறாரு? செட்டிலிங் டாக்டினல் டிஃபரன்சஸ், கோட்பாடு வேறுபாடுகளை சரி செய்கிறது. இது ஒரு பெரிய டிஸ்பியூட்டா பைபிள் என்ன இருக்குது? அப்போஸ்தலருடைய ஊழியத்தின் காலங்கள் நடந்து சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க, இப்போ வாசிச்சுட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். 19th வேர்ஸ் படிங்க. 19ஆம் வசனத்துல வாசிங்க. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை களங்கம் பண்ணலாகாதென்றும் ம். விக்கிரகங்கள் படைத்த அசுசியானவைகளும் ம். வேசித்தனத்தை நெருங்குண்டு செத்ததுக்கும் ம். இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நான் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். பாருங்க பிரியமானவர்களே, அதாவது என்ன டிசிஷன் பண்ணாங்க? கன்க்ளூஷன் அப்படின்னாக்கா, புறஜாதிகளுக்கு ரொம்ப பாரமான விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. அதான் விருத்த சேதனை பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இப்போ கொடுத்தாங்கன்னா நம்மள ஓகே பண்ணுவோமா? விருத்த சேதனை பண்ணோன்னா என்ன பண்ணோம்? அந்த நுனித்தோலை அவங்க கட் பண்ணுவாங்க. அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பெயின்ஃபுல் வேலை அது. அதனால இதனால அவங்களுக்கு கலங்க பண்ண வேண்டாம். அதனால என்ன செய்யலாம்? 4 விஷயங்கள்ல அவங்க எழுதி அனுப்புகிறாங்க. என்ன தீர்மானம் எடுக்கிறாங்கனாக்கா, ஒன்று, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது. அப்புறம் வேசித்தனத்துக்கு, அப்புறம் நொறுங்குண்டு செத்த அனிமல்ஸ் இல்லைங்களா, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லேயே இல்லை செத்து போன அந்த மிருகத்துடைய சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அப்புறம் பிளட்டு, ரத்தம் என்ன பண்ணக்கூடாது? புசிக்கக்கூடாது. இந்த 4 விஷயங்கள் அங்கே என்ன பண்ணுறாங்க? அவங்க எழுதி அனுப்புகிறாங்க. ஏன்னா, ஏன் இந்த விஷயத்தை எழுதுறாங்கன்னா, புறஜாதிகள் இதெல்லாம் செய்து கொண்டு இருந்தாங்க. புறஜாதிகள் அந்நிய கடவுள்களுக்கு படைக்கப்பட்டது என்ன பண்ணிருந்தாங்க? ஆஃபர்ட் பை ஐடல்ஸ். அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு பிரசாதமாகவும் அதை ஒரு கடவுளுடைய இதுவாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த நொறுங்குண்டு செத்தது, அப்புறம் வேசித்தனத்தில் அங்கே அநேக புறஜாதிகள் ஈடுபட்டு இருந்ததுனால
இந்த விஷயங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், விலகி இருக்க வேண்டும் என்று அவங்களுக்கு எழுதி அனுப்புனாங்க. இத யார் கையில கொடுத்து அனுப்புறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ங்க கிட்ட இதை கொடுத்து அனுப்புறாங்க. 22ஆம் வசனத்தை வாசிங்க. 22. அப்பொழுது ம். சபையில் சிலர் தெரிந்து கொண்டு ம். பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புகிற அப்போஸ்தலருக்கும் ம். மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. ம். அப்புறம் அவர்கள் யாரென்றால், சகோதரரிலே விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. பாருங்க, இப்போ என்ட்ரு வராங்க. யார் வராங்க? இப்போ உள்ள நுழையிறாங்க. இவங்களை பத்தி நம்ம படிச்சிருக்கிற நிறைய விஷயங்கள. யாரை பத்தி? இது வரைக்கும் பவுல் பர்னபான்னு ஓடிட்டு இருந்துச்சு இல்லைங்களா பாடம். இது வரைக்கும் முன்னாடி நம்ம என்ன பார்த்துக்கோம்? யார் அவரு கூட இருந்தாரு? யார் யார்? ரெண்டு பேரும் யாருன்னா பவுல், பர்னபா. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம யாரை படிக்கலாம்னாக்கா, பவுலும் சீலாவும். அது நம்ம அடுத்த பாடத்துல படிக்கலாம் இல்லைங்களா? பவுலும் சீலா. இப்போ அப்பதான் இப்போ இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது, யாருங்க? ரெண்டு யார் என்றால், சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்னும் மறுபேர் கொண்ட யூதா, அப்புறம் சீலா. இந்த ரெண்டு பேருக்கிட்டையும் இந்த லெட்டரை கொடுத்து அனுப்புறாங்க. நம்ம அடுத்த விஷயத்துல நம்ம படிக்கலாம். அவங்ககிட்ட ஒரு லெட்டரை எழுதி கொடுத்து அனுப்பக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கணும். சரி பிரியமானவர்களே, இது ஆரம்ப கட்டத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த டைமுக்கான ஒரு சொல்யூஷனை அங்கே என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர்கள் அங்கே தேர்வு செய்கிறாங்க. சரி, இதை ஃபாலோ பண்ணுறதுனால அதாவது மூணு விஷயங்கனாங்க: விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது, வேசித்தனத்துக்கு, செத்துண்டு நெருங்குண்டதுக்கு, ரத்தத்தை சாப்பிடாம இருந்தா நம்ம கிறிஸ்துவின் சபையை ஆயிடுவோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. இதனால ஃபாலோ பண்ணிட்டாக்கா நம்ம கிறிஸ்துவின் சபை ஆயிடலாமா அப்படின்னா ரொம்ப ஈஸி இல்லைங்களா? இந்த நாலு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமா ஈஸிங்களா? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிடக்கூடாது, ரத்தம் சாப்பிடக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, அப்புறம் நொறுங்குண்டு சத்தத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம பிரியமானல அந்த கட்டத்துக்கு அந்த டைமுக்கு என்ன பண்ணாங்க? இதை அவங்க எழுதி கொடுத்தாங்க. ஆனால் கிறிஸ்துவின் சபையாக மாறுவதற்கு, கிறிஸ்துவின் சபையாக ஆகிறதுக்கு என்னங்க, இன்னும் உயர்வான கட்டளைகளை அவங்க கடைபிடிக்கணும். அது என்னங்க அது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு. தமிழில் 3 எழுத்து தான், இங்கிலீஷில் 4 எழுத்து. அன்பு. இல்லைங்களா? என்னங்க? லவ். இந்த பிரமாணம் தான் பிரியமானவர்களே நம்மை கிறிஸ்துவின் சபையாக என்ன செய்யும்? நம்மளை மாற்றுவது. சபையாக நம்ம அங்கீகரிக்கப்படணும், கிறிஸ்துவின் சபையாக நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் பிரியமானவர்களே, வெறும் இந்த பிரமாணங்களை மாத்திரம் கடைபிடிப்பதனால அல்ல. இல்லைங்களா? என்ன வேணும்? அது போக போக அப்போஸ்தலர்கள் என்னாச்சுங்க? இது ரிவீல்ட் ஆச்சு. அந்த டைம்ல அப்போஸ்தலன் பவுல் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரன். இந்த பவுலாலேயே இந்த விஷயத்தை குறித்து என்ன பண்ண முடியல, ஒரு முடிவு எடுக்க முடியாம தான் எங்க போனார்? இப்போ பவுலும் பர்னபா எங்க போனாங்க? எருசலேமுக்கு போனாங்களே. ஹெட் குவார்ட்டருக்கு போயிட்டு எருசலேம்ல போயிட்டு அங்க டிசிஷன் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் பேதுரு பவுல் என்னாகிறார்? இப்போ நல்லா வளர்றாரு, சத்தியத்தில் நல்லா வளர்ந்து ஸ்டடி பண்ணி எல்லாம் படிச்சு அப்புறம் தான் எல்லாரை விட அதிகமா ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வராரு. பேதுருவியே நாங்கள் தாண்டி போகக்கூடிய நிலையில யார் வராரு? அப்போஸ்தலனாகிய பவுல் வராரு. அதனால அவர் எழுத நிருபங்கள் நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, அதான் நம்ம 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு? அஹ்? அன்பு. அன்புதான் என்னங்க பெரியது. அந்நிய பாஷைகள் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அப்புறம் என் சரீரத்தை நான் சுட்டரிக்கப்பட ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, அன்பு என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அன்பு நியாயப்பிரமாணத்தின் ஒரு நிறைவேறுதலாக இருக்கு. ஒருத்தர் அன்பை கடைபிடிச்சாருன்னா கம்ப்ளீட் லாவ் என்ன பண்ணாரு? முழு நியாயப்பிரமாணத்தையும் அவர் கடைபிடிச்சதுக்கு சமம் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் கட்டில் தான். என்ன அப்படின்னா, சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா ஃபாலோ பண்றது என்னவா இருக்கு? கஷ்டமா இருக்கு. வாங்க வாசிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரத்துல பவுல் நமக்கு எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா,
அன்பு என்னங்க நியாயப்பிரமாணத்தின் ஒரு நிறைவேறுதலாக இருக்கிறது. படிங்க சிஸ்டர். அதுல 13ஆம் அதிகாரத்துல வசனம் வாசிங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. இது 9, 10 வாசித்துருங்க. 9 and 10. எப்படி என்றால், ம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ம். கொலை செய்யாதிருப்பாயாக, ம். களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்ற இந்த கற்பனைகளும் ம். வேற எந்த கற்பனைகளும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. பாருங்க பிரியமானவர்களே, என்ன சொல்றாருனாக்கா, கொலை செய்யாத, இச்சியாத, பொய் சாட்சி சொல்லாத, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு என்ன சொல்றாரு? இங்க ஒரு வார்த்தை கவனிங்க. இந்த என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனைகளும், அதாவது வேற எந்த லானா கொண்டு வாங்க, எல்லாமே ஒரே லால என்ன ஆயிடும்? அஹ், தொகையாக அடங்கி இருக்கிறது. எந்த லா கொண்டு வந்தாலும் பிரியமானவர்களே, எதுக்குள்ள வந்துடும்? அன்புன்ற ஒரே ஒரு லா கடைபிடிச்சிங்கனாக்கா, நியாயப்பிரமாணம் மாத்திரம் இல்லை, புது புது லா கொண்டு வந்தா கூட சரி, அதெல்லாம் அதுக்குள்ள என்ன ஆயிடும்? அடங்கிடும். 10ஆம் வசனம் வாசிங்க. 10th verse. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ம். ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுதலாய் இருக்கிறது. பாருங்க, அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாத அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுது. எழுதிக கலாத்தியர் 5:14 கூட வாசிக்கிறோம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாகின்ற ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். யாக்கோபு 2:8 கூட யாக்கோபு தான் சொல்றாரு. நாங்க உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாகி என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்க நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் அப்படின்றார். இது ராயல் கமாண்ட்மெண்ட் பிரியமானவர்கள. எல்லா கட்டளைகளும் இதுக்குள்ள நடும், இதுக்குள்ள அடங்கிவிடும். இயேசு கிறிஸ்து சொல்லுவதை கூட நான் வாசிக்கலாம் பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா நியாயப்பிரமாணம், கம்ப்ளீட் பைபிள், முழு வேதாகமத்தையே இதுக்குள்ள என்ன பண்ணிடுறாரு? இதற்குள்ள அடக்கிடுறாரு. வசனம் வாசிக்கலாம் வாங்க. 20ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு மத்தேயுல வாசிங்க. 20th சாப்டர், சாரி 20ல 22, 22ஆம் அதிகாரத்தில் வசனம் வாசிங்க சிஸ்டர். 36லேருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக படிங்க. மேத்யூ 22, போத- 22, போதக- 36 to 40. படிங்க வேணும். போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். ம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது ம். முதலாம் பிரதான கற்பனை. ம். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. உம், இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ம். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களுக்கு அடங்கி இருக்கிறது என்றார். ரெண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போனா அப்போஸ்தலர்கள் அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்துக்கு தான் அந்த பிரமாணத்தை கொடுத்திருந்தாங்க. ஆனா அது எதுக்கு? அது நம்மை கிறிஸ்துவின் நகாது சபையாக மாற்றாது. கிறிஸ்துவின் சபையாக மாறணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பிரமாணம் கடைபிடிக்கணும்? அன்பின் பிரமாணம். பிரியமானவர்களே, இது ராஜரிக ஒரு பிரமாணம். இது இல்லை அப்படின்னாக்கா நம்ம கிறிஸ்துவின் சபையா ஆக முடியாது. இதை நிறைவேற்றினால் நீங்க முழு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனத்தை என்ன பண்றீங்க? ஃபாலோ பண்றோம். அதனால அன்புக்குரிய சகோதர சரிகளை, அப்ப நம்ம அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்னாக்கா, தேடி தேடி என்ன பண்ணணும்? நம்ம அன்பு கூறணும், இல்லைங்களா? அப்படி செய்தோம் அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் நம்மை நம்முடைய என்னங்க பலியை அவர் ஏற்றுக்கொள்வார். இல்லை அப்படின்னாக்கா அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாம் செஞ்சு இதை செய்யலை அப்படின்னாக்கா நம்முடைய பலிகள்னா ஆகாது, அக்செப்டபிள் ஆகாது. அதான் கொரிந்தியர்ல சொல்லிட்டார் 13ஆம் அதிகாரத்துல,
நான் என் சரீரத்தை சுட்டெரிக்க ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு ஒரு காலம் நகாது, அழியாது. அன்பு நகாது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். பிரியமானல்ல, அதுக்கு அழிவே கிடையாது. அதான் சகோதர கடந்த காலங்களில் மண்ணால் எழுதும்போது தான் சொல்றாங்க. தேவனுக்கு எப்படி அழிவு இல்லையோ அப்படியே அன்புக்கு என்ன இல்லை, அன்புக்கும் அழிவில்லை. அன்புக்குரிய சகோதர சொல்ல எவ்வளோ பெரிய ஒரு பிரமாணத்தை தேவன் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். சதா இந்த பாடத்துடைய ஒரு முடிவுரை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எல்லா பிரமாணத்தை விட அன்பு தான் எல்லா பிரமாணத்தையும் உள்ளடக்கி கொண்டிருக்கிறதாக நம்ம பார்க்கணும். ஆகல அன்பான சகோதர சொல்ல நம்ம அப்போஸ்தலர் பவுலுடைய இந்த சுவிசேஷ பயணத்தின் தொடர் பாடத்தில் இன்றைய தினத்தில் நாம் தேர்ந்தெடுத்த பாடம் கோட்பாடுகள், கோட்பாடு வேறுபாடுகளை சரி செய்தல் என்ற தலைப்பில் நாம் பாடத்தை பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் சித்தமானால் அடுத்த வாரம் வேறொரு பாடத்தை நாம் பார்க்கலாம். ஆமென்.